வணக்கங்க. இதுதான் நாகபுஷ்பம்னு சொல்கிறாங்க. இந்த பூக்கள் எதுக்கு பயன்படுதுன்னா, சொறி, சிரங்கு, படர் இதுக்கெல்லாம் போட்டோம்னா பலவித நோய்கள் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்துக்கு எது பயன்படுத்தியிருக்காங்கன்னா, திருடர்கள் கோயிலுக்குள் உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்காக காம்பவுண்டு ஓரம் இந்த மரங்களை வச்சு முன்னோர்கள் கோயிலை காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த பால் மேலே பட்டுச்சுன்னா ஒரு சில அரிப்பு ஏற்படும், தடுப்பாக வரும். அதனால் பெரியவர்கள் இந்த மரத்தை வச்சு கோயில் பொக்கிஷங்களையும் கோயிலையும் காப்பாற்றிருக்காங்க. இந்த பூ நாகபுஷ்பம் அப்படிங்கிற இது சொல்கிறாங்க. நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க. நாகலிங்க பூன்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.